வெல்கம் டு மை சேனல். வாங்க நிற்கான வீடியோக்குள்ள போகலாம். நிற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட மேட்ச் வந்து பார்க்க போகிறேன். யார் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். டாஸ் போட்டால் டாஸ்க்கில் வந்து டெல்லி கேபிட்டல் வின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து போலிங் போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 180 ரன் அடிச்சிருந்தாங்க, 5 விக்கெட் போட்டு 20 ஓவர் வரைக்கும் ஆனாங்க. டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 121 ரன் அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட் போட்டு 18.2 ஓவரில் பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட் எழுந்துட்டாங்க டெல்லி கேபிட்டல். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 59 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் மற்றும் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 23 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 7 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. விக்கெல்டன் பார்த்தீங்கன்னா 25 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ரிஷ்வி வந்து பார்த்தீங்கன்னா 39 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. இப்ராஜ் பார்த்தீங்கன்னா 20 ரன், அஸ்ரோஜ் பார்த்தீங்கன்னா 18 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் வந்து 2 விக்கெட் அடிச்சிருந்தாரு. குல்தீப் யாதவ் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. முஜிபுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. மிச்சல் சாண்ட் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜஸ்பீத் பும்ரா 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. வில்ஜாக்ஸ் 1 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஓகே, நல்லா விறுவிறுப்பாக சாரிசமாக போச்சு. இந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. யாராவது குவாலிஃபை ஆயிட்டான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வருது. மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.